டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்ளீட் டெடிகேட்டட் தேட்டர் ரூம் இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெடிகேட்டட் தேட்டர் ரூமுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர் அண்ட் ப்ரொஜெக்டர் இது என்னங்கிறதா இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Denon X2800H 7.2 டால்பை அட்மாஸ் ஏவி ரிசீவர். ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் அவங்க செலக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஆடியோவிலேருந்து பிரான்ஸ் 7G 7th ஜென்ரேஷன் நியூ ஜென்ரேஷனில் வரக்கூடிய கம்ப்ளீட் 7.1 கிட் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதில் இவங்க எடுத்திருக்கக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டவருக்கு பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் 300ல் வரக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸும் அண்ட் சென்டர் சேனல் பிரான்ஸ் C150 அண்ட் சரௌண்டை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் C100. ஸோ சென்டர் சேனல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வாய்ஸ் த்ரூ கிளாரிட்டி அல்டிமேட்டாக இருக்குது. ஸ்பீக்கர் டிரைவ்லாம் வந்து நல்லா இம்பாக்டாகவும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் லெவல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப லவுடாக இல்லாமல் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாகவும் அட் த சேம் டைம் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வந்து மானிட்டர் ஆடியோவுக்கு உரித்தான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய ஆடியோவை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் டவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்க்கறதுக்கே நல்லா ப்ரீமியமாகவும் ஸ்டைலிஷாகவும் லுக்காகவும் இருக்குது இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த லெக்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஸ்பைக்கோட கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டே வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டாண்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸுமே வந்து நல்ல அவுட்புட் ரிசல்ட் சூப்பராக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நல்லா அல்டிமேட் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு ஹைட் சேனலுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சீலிங் ஸ்பீக்கர் இப்போதைக்கு வேண்டாம். ஃபியூச்சரில் வந்து 9 சேனல் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து சீலிங் ஸ்பீக்கர் ஆட் ஆன் பண்ணி ஒரு 9.2 சேனல் ஏவி ரிசீவர் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால இந்த கிட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அண்ட் சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்காக இப்போதைக்கு பேக் சைடில் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அகைன் 9.2 சேனல் அப்டேட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு சப்வூஃபர், பேக்கில் ஒரு சப்வூஃபர் எனேபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரூம் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் கிட்டோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 lakh பட்ஜெட்டில் இந்த தேட்டர் ரூம் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ரூம் சைஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்பேக்டான ரூம் தான். 12/16 சைஸ் ரூம் தான் இந்த தேட்டரோட ரூம் சைஸு. பர்ஃபார்மன்ஸ் லெவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காம்பேக்டான ரூமாகவே இருந்தாலும் ஆடியோ கிளாரிட்டி வந்து நமக்கு ரொம்ப லவுடராக இல்லாமல் ப்ளசண்ட்டாகவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ரூம் சைஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்க எடுத்தது தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதோட நீங்கள் வேறு ஸ்பீக்கர்ஸ் அப்படிலாம் போகும்போது நமக்கு ரொம்ப லவுடராக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்க சூப்பராக சாய்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பீக்கர் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ரூம் செட்டப் உங்களுக்கும் பண்ணி தரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளேலையும் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.